மாற்றுக்குற நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த போதிலும் தமிழகத்தில் தேர்தல் களம் ரொம்ப பரபரப்புடன் தான் இருந்துச்சு. அதற்கு காரணம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல். இந்த தேர்தல்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் முழுவதும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த தேர்தலை நாம் ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல 3 கட்சிகளுமே இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி, திமுக மற்றும் பாமக. இந்த நிலையில இப்போது தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. இதில் திமுக சார்பில் போட்டியிட்ட அன்னியூர் சிவா 1,03,095 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவர்களுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல 56,030 வாக்குகள் பெற்று பாமக 2ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 67,065 வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவின் சார்ந்த அன்னியூர் சிவா மாபெரும் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக, பாமக இந்த 2 கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் டெபாசிட் எழுந்திருக்கிறாங்க. 3ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அபிநயா அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க 10,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. ஏன் இந்த விக்கிரவாண்டி தொகுதியோட வெற்றி ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, திமுக மேல கடந்த சில தினங்களாக மிக பெரும் அதிருப்தி இருந்துச்சு. கள்ளக்குறிச்சி விவகாரமாகட்டும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்காகட்டும், இதனால் திமுக மேல நிறைய அதிருப்தி இருக்குது. திமுகவினால் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, அதனால் இந்த அரசை மக்கள் வெறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நிலையில தங்களுடைய செல்வாக்கு நிலைநிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலதான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியை திமுக எதிர்கொண்டாங்க. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமகவும் தங்களுடைய செல்வாக்கு நிரூபித்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க. ஏன்னா இவங்க நாடாளுமன்ற தேர்தல 10 தொகுதியில போட்டிட்டாங்க. 10 தொகுதியிலுமே தோல்வி அடைந்தாங்க. அன்புமணி அவர்களோட மனைவியான சௌமியா அன்புமணி கடைசி வரைக்கும் முன்னிலையிலே இருந்தாங்க. ஆனால் இறுதியாக அவங்களும் தோல்வி தழுவினாங்க. இதனால போட்டிட்ட அனைத்து இடங்களிலும் பாமக தோல்வி அடைந்துச்சு. அவர்களுடைய செல்வாக்க நிரூபிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாமக இடைத்தேர்தல நாங்க பங்கெடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இது வரைக்கும் அவர்கள் எந்த இடைத்தேர்தலுமே பங்கெடுக்கலாம். ஆனால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல அவங்க கொள்கையை மீறி பங்கெடுத்தாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, விக்கிரவாண்டி தொகுதியில பாமகவுடைய வாக்கு வங்கிகள் அதிகமா இருக்கு. பாமகவிற்கான ஓட்டு அங்க அதிகமா இருக்கு. அதனால இந்த தொகுதியில நாங்க நின்னா கண்டிப்பா வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினாலதான் அவங்க விக்கிரவாண்டி தொகுதியில போட்டியிட்டாங்க. பாமக சார்பில் சி அன்புமணி அவர்கள் போட்டியிட்டார். இப்போது அவர்கள் 2ஆம் இடத்துல இருக்காங்க. 56,030 வாக்குகள் பெற்றிருக்காங்க. இருந்த போதிலும் பாமக தொண்டர்களும் இந்த வாக்கு எண்ணிக்கையை கொண்டாடவே செஞ்சிருக்காங்க. இதற்கு ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தேர்தல்ல பாமகவுக்கு தான் உண்மையான வெற்றி, முடிவு என்னவா இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இடைத்தேர்தல ஆளும் கட்சி தான் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தும். அதனால ஆளும் கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இருந்த போதிலும் அதிக வாக்குகளை பாமக பெற்றிருக்காங்க. இதன் மூலம் எங்களுடைய பெரும்பான்மை இதெல்லாம் நிரூபிக்க முடிஞ்சிச்சு. இதனால எங்களுக்கு தான் உண்மையான வெற்றி அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு பெரும் போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் 10,000 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறாங்க. திமுகவின் இந்த வெற்றியை திமுக தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமா கொண்டாடிட்டு இருக்காங்க. திமுக மீது இருந்த நிறைய விமர்சனங்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் அப்படின்னு திமுக நிர்வாகிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. 2019 இருந்து இப்போ வரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக சார்பில் அனைத்து தேர்தலுமே வெற்றி பெற்றிருக்காங்க. இது திமுக மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய மாபெரும் வளர்ச்சியாக பார்க்கப்படுது. மீண்டும் தமிழகத்தில் திராவிட கட்சிகளை தவிர வேற எந்த கட்சியும் வர முடியாது அப்படிங்கறத இந்த வெற்றியின் மூலமா நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு பெரிய கேள்வியாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிச்ச நிலையில அதிமுக வாக்கு வங்கிகள் எந்த கட்சிக்கு சென்றிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. பெரும்பான்மையான வாக்குகள் திமுகவிற்கு, ஒரு சில வாக்குகள் பாமகவிற்கு சென்றிருக்கு. ஆதி திராவிடர் வாக்கு பெரும்பாலும் எப்பொழுதும் அதிமுகவிற்கு செல்லும். இந்த முறை அந்த வாக்குகள் எல்லாம் திமுகவிற்கு சென்றதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேர்தல் வெற்றியின் மூலமா 2026ஆம் ஆண்டு நடக்க போற தேர்தல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.